அன்பான நற்றமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இத்தமிழ் கிழானின் வாழ்த்து பெருக்கு உரித்து. பாவலர் ஏறு என்று நம்மாலே அழைக்கப்படுகின்ற பெருஞ்சித்திரனார் அவர்கள் தனித்தமிழ் நடையில் தமிழருக்கு வீரம் ஊட்டத்தக்க வகையில் பாடல்கள் புனைவதிலே வல்லவர். அவருடைய பாடல்கள் அனைத்தும் தமிழ் பற்றியோ, தமிழருடைய வீரத்தை பற்றியோ, தமிழனுடைய சிறப்பை பற்றியோ தான் அதிகமாக அமைந்திருக்கும். அவ்வாறு அவர் யாத்த பாடல்களிலே தமிழ்த்தாய் வாழ்த்து என்று ஒன்று உண்டு. அதை என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற திருமதி ராஜேஸ்வரி செல்வமுத்து குமாரசுவாமி அவர்கள் இடுகையாக இட்டிருக்கின்றார்கள். அது பள்ளி பாட நூல்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. அப்பாடலின் தலைப்பு தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதாகும். தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற அப்பாடல் மிக அருமையாக அவராலே ஆத்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பாடலை கேட்போமா? அன்னை மொழியே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, இன்னரும் பாப்பத்தே, எண்தொகையே நற்கணக்கே, இன்னரும் பாப்பத்தே, எண்தொகையே நற்கணக்கே, மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே, மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே, மணிமேகலை வடிவே, முன்னு நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, முன்னு நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, முடிதாழ வாழ்த்துவமே, சிந்தாமணிச் சுடரே, சிந்தாமணிச் சுடரே, செங்கை செறிவளையே, சிந்தாமணிச் சுடரே, செங்கை செறிவளையே,
தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே, தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே, சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி, சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி, முந்தை எகுபதியர் மூத்த சுமேரியத்தார், முந்தை எகுபதியர் மூத்த சுமேரியத்தார், செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி, முந்தை எகுபதியர் மூத்த சுமேரியத்தார், செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி, சிந்துங்கலை வடிவே, சிந்துங்கலை வடிவே, சீர்த்த கடற்கோளில் நந்தா கதிரொளியே, சீர்த்த கடற்கோளில் நந்தா கதிரொளியே, நாடகத்து பண்ணியலே, நாடகத்து பண்ணியலே, வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே, வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவோமே, வாழ்த்தி வணங்குவமே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. இப்பாடல் 1969 ஆண்டு என்று அப்பக்கத்திலே பதிவாகி உள்ளது. பாவலருடைய பாடல்களை பாடுவதென்றால் சற்று சிந்தித்து பாட வேண்டும், பிழை வந்துவிடக்கூடாது என்பதனாலே உடல்நிலை இல்லாத ஒரு நிலையிலும் பாட ஆவல் கொண்டு நான் பாடியிருக்குள்ளேன். அதிலே பிழை இருந்தால் அது என்னை பொறுத்தது. நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருத்தால் உணர்ந்தால் கருத்திடலாம். எனவே நம் பெருமதிப்புக்குரிய பாவலர் அவர்களுடைய தனித்தமிழ் பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்தினை நீங்கள் எல்லாம் கேட்டு மகிழ வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் பாடி காட்ட வேண்டும். அவர்களிடையே இந்த பாட்டை பரப்புமாறு நீங்கள் வேண்ட வேண்டும். அவர்களையும் பாட வைக்க வேண்டும். என்னை போல் 83 அகவையாகின்ற கிழவன் கூட அதை விரும்பும் பொழுது உங்களை போன்ற இளைஞரெல்லாம் மிக அழகாக பாடலாம். எனவே உங்களை நான் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் பாவலருடைய அருமையான இப்பாடலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் மனத்திலே இப்பாடலை இருத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒன்றே. எனவே அன்பான நண்பர்களே, மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளும் வரை இப்பாடலை பாடிய மகிழ்ச்சியிலே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வெல்க தமிழ், பரவுக குறள் நெறி. வெல்க தமிழ், பரவுக குறள் நெறி. நன்றி, வணக்கம் நற்றமிழ் நண்பரீர்.